வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 74. பரசுராம சமாகமஹ. பரசுராமனை சந்திப்பது. சதுசப்ததிதமஹ சர்கஹ. 74வது சர்க்கம். பரசுராம சமாகமஹ. பரசுராமனை சந்திப்பது. அத ராத்ரியாம் வ்யதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிः ஆப்ருஷ்ட்வா தௌ ச ராஜானோ ஜகாமோத்தரபர்வதம் ஆஷீர்பிः பூரயித்வா ச குமாராம்श्च ச ராகவான். சஹ அந்த விஸ்வாமித்ரः விஸ்வாமித்திர மகாமுனிः மாமுனிவர் ராத்ரியாம் இரவு வியதீதாயாம் அத கழிந்ததுமே குமாரான் ராஜகுமாரர்களான ராகவான் ராகவர்களை ஆஷீர்பிஹி ஆசீர்வாதங்களால் உரையித்வாச்ச வாழ்த்தியும் தௌ அந்த ராஜானௌச்ச ராஜாக்கள் இருவர்களையும் ஆப்ருஷ்ட்வாச்ச கண்டு விடைபெற்று கொண்டும் உத்தர பர்வத்தம் வட திசையிலுள்ள மலைக்கு இமயமலைக்கு ஜகாம எழுந்தருளினார். அந்த விஸ்வாமித்திர மாமுனிவர் இரவு கழிந்ததுமே ராஜகுமாரர்களான ராகவர்களை ஆசீர்வாதங்களால் வாழ்த்தியும் அந்த ராஜாக்கள் இருவர்களையும் கண்டு விடைபெற்று கொண்டும் வடதிசையில் உள்ள மலைக்கு இமயமலைக்கு எழுந்தருளினார். விஸ்வாமித்ரே கதே தஸ்மின் ராஜா ச ஜகதீபதிः அயோத்யாதிபதி ஸ்ரீமான் வைதேகம் மிதிலாதிபம் ஆப்ருஷ்ட்வாथ ஜகாமாஷோ ராஜா தசரதபுரீம். தஸ்மின் அந்த விஸ்வாமித்திரர் கதே அத எழுந்தருளிய பின் ஆஷோடனே ஜகதீபதி சக்கரவர்த்தியும் அயோத்தியாதிபதி அயோத்தியாதிபதியாய் ராஜா பரிபாலிக்கும் ஸ்ரீமான் ச ஸ்ரீமானுமான தசரதः ராஜா தசரத மன்னர் மிதிலாதிபம் மிதிலைக்கு அதிபரான வைதேகம் விதேக தேசத்து மன்னரை ஆப்ருஷ்ட்வா கண்டு விடைபெற்று கொண்டு புரீம் நகருக்கு ஜகாம பிரயாணமானார். அந்த விஸ்வாமித்திரர் எழுந்தருளிய பின் உடனே சக்கரவர்த்தியும் அயோத்தியாதிபதியாய் பரிபாலிக்கும் ஸ்ரீமானுமான தசரத மன்னர் மிதிலைக்கு அதிபரான விதேக தேசத்து மன்னரை கண்டு விடைபெற்று கொண்டு நகருக்கு பிரயாணமானார். கச்சந்தம் தம் து ராஜானம் அன்வகச்சன் நராதிபஹ. நராதிபஹ அரசர் கச்சந்தம் புறப்பட்டு போகின்ற தம் அந்த ராஜானம் து அரசரை அன்வகச்சத் சிறிது தூரம் பின்தொடர்ந்து வந்தார். அரசர் புறப்பட்டு போகின்ற அந்த அரசரை சிறிது தூரம் பின்தொடர்ந்து வந்தார். அத ராஜா விதேகானாம் ததோ கன்யாதனம் பஹூ கவாம் சதசஹஸ்ராணி பஹூனி மிதிலாதிபஹ கம்பலானாம் ச முக்கியானாம் க்ஷௌமக்கோட்யம்பராணி ச. அத அப்பொழுது விதேகானாம் விதேக தேசத்தவர்களுக்கு ராஜா மன்னராகிய மிதிலாதிபர் கவாம் பசுக்களுடையவும் முக்கியானாம் சிறந்த கம்பலானாம் கம்பளங்களுடையவும் பஹூனி அநேக சதசஹஸ்ராணி ச லட்சங்களையும் க்ஷௌமக்கோட்யம்பராணி ச வெண்பட்டுக்களையும் கோட்டி வஸ்திரங்களையும் கன்யாதனம் சீதனமாக பகு ஏராளமாய் ததோ கொடுத்தார். அப்பொழுது விதேக தேசத்தவர்களுக்கு மன்னராகிய மிதிலாதிபர் பசுக்களுடையவும் சிறந்த கம்பளங்களுடையவும் அநேக லட்சங்களையும் வெண்பட்டுக்களையும் கோட்டி வஸ்திரங்களையும் சீதனமாக ஏராளமாய் கொடுத்தார். ஹஸ்த்யஸ்வரத பாதாத்தம் திவ்யரூபம் ஸ்வலங்கிருதம் ददौ कन्या पिता तासां दासी दासमानुत्तमम्
கன்யா பிதா கன்னிகைகளின் பிதா ஜனகர் தாசாம் அவர்களுக்கு திவ்ய ரூபமான ஸ்வலங்கிருத்தம் நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட ஹஸ்தியஸ்வரத பாதாத்தம் யானைகள் குதிரைகள் ரதங்கள் காலாட்படைகள் இவைகளையும் அனுத்தமம் மேம்பாடுள்ள தாசிதாசம் தாதிகளையும் குற்றேவல் செய்யும் வேலைக்காரர்களையும் ததோ கொடுத்தார். கன்னிகைகளின் பிதா ஜனகர் அவர்களுக்கு திவ்ய ரூபமான நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் குதிரைகள் ரதங்கள் காலாட்படைகள் இவைகளையும் மேம்பாடுள்ள தாதிகளையும் குற்றேவல் செய்யும் வேலைக்காரர்களையும் கொடுத்தார். ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ரோமஸ்ய ச ததோ பரம சம்ஹ்ருஷ்டः கன்யாதனமனுத்தமம். ஹிரண்யஸ்ய வெள்ளியினுடையவும் சுவர்ணஸ்ய தங்கத்தினுடையவும் முக்தானா முத்துக்களுடையவும் வித்ருமஸ்ய ச பவிழத்தினுடையவும் அனுத்தமம் மிக விலை உயர்ந்த கன்யாதனம் சீதனத்தை பரமசம்ஹ்ருஷ்டக பரமானந்தம் கொண்டவராய் ததோ கொடுத்தார். வெள்ளியினுடையவும் தங்கத்தினுடையவும் முத்துக்களுடையவும் பவிழத்தினுடையவும் மிக விலை உயர்ந்த சீதனத்தை பரமானந்தம் கொண்டவராய் கொடுத்தார். தத்வா பகூதனம் ராஜா சமனுஜ்ஞாப்ய பார்த்திவம் சம்பூஜ்ய மங்களாஷீர்பிः குமாரான் ரகுநந்தனான் பிரவிவேஷ ஸ்வநிலையம் மிதிலேஸ்வர ராஜா மன்னர் பகுதனம் வெகுதனத்தை தத்வா கொடுத்துவிட்டு பார்த்திவம் சக்கரவர்த்தியை சமனுஜ்ஞாப்பிய கண்டு விடைபெற்று கொண்டு குமாரான் இளவரசர்களாகிய ரகுநந்தர்களை மங்களாஷீர்பிஹி மங்கள ஆசீர்வாதங்களால் சம்பூஜ்ய வாழ்த்தி ஸ்வநிலையம் தனது வாசஸ்தலமாகிய மிதிலைக்கு பிரவிவேஷ திரும்பி வந்து சேர்ந்தார். மிதிலேஸ்வர மன்னர் வெகு தனத்தை கொடுத்துவிட்டு சக்கரவர்த்தியை கண்டு விடைபெற்று கொண்டு இளவரசர்களாகிய ரகுநந்தர்களை மங்கள ஆசீர்வாதங்களால் வாழ்த்தி தனது வாசஸ்தலமாகிய மிதிலைக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். தஸ்மின் பிரவிஷ்டே நகரம் ஜனக்கே ஜகதீபதிः ராஜாப்யயோத்யாதிபதிः சஹ புத்ரைர்மஹாத்மபிः ऋषीन् सर्वान् पुरस्कृत्य जगाम स बलानुगः. तस्मिन् அந்த ஜனகே ஜனகர் நகரம் நகரத்திற்கு பிரவிஷ்டே போன பின்னர் ச பலானுகா சேனைகள் வேலைக்காரர்கள் இவர்களோடு கூடியவரும் ஜகதீபதி சக்கரவர்த்தியுமான அயோத்தியாதிபதியாகிய ராஜா மன்னர் மகாத்மபிஹி மகாத்மாக்களான புத்திரைஹி சக புத்திரர்களோடு கூட ரிஷிகள் சர்வானப்பி எல்லோரையும் புரஸ்கிருத்திய முன்னிட்டு கொண்டு ஜகாம புறப்பட்டார். அந்த ஜனக்கர் நகரத்திற்கு போன பின்னர் சேனைகள் வேலைக்காரர்கள் இவர்களோடு கூடியவரும் சக்கரவர்த்தியுமான அயோத்தியாதிபதியாகிய மன்னர் மகாத்மாக்களான புத்திரர்களோடு கூட ரிஷிகள் எல்லோரையும் முன்னிட்டு கொண்டு புறப்பட்டார். வாஹினி மகதீம் கர்ஷன் கீர்த்திமாம்ஷயோ ததா ததா அப்பொழுதே கீர்த்திமானும் ஆகுமவர் மகதீம் பெரும் வாகினீம் ச சைன்யத்தையும் கர்ஷன் நடத்தி கொண்டு யயோ சென்றார். அப்பொழுதே கீர்த்திமானாகும் அவர் பெரும் சைன்யத்தையும் நடத்தி கொண்டு சென்றார். கச்சந்தம் தம் நரவ்யாக்ரம் சர்ஷி சங்கம் ச ராகவம் घोरास्म पक्षिणो वाच व्याहरन्ति ततस्ततः. சர்ஷி சங்கம் ரிஷிக்கூட்டத்துடனும் ச ராகவம் ராகவர்களுடனும் கச்சந்தம் செல்லுகிற தம் அந்த
நரவ்யாக்ரம் புருஷோத்தமரிடத்தில், பக்ஷினக பறவைகள், கோராக அசுபமான வாச்சக துணிகளை ததஸ்ததக அங்குமிங்கும் வியாகரந்தி ஸ்ம கோவின. ரிஷி கூட்டத்துடனும் ராகவர்களுடனும் செல்லுகிற அந்த புருஷோத்தமரிடத்தில் பறவைகள் அசுபமான துணிகளை அங்கும் இங்கும் கூவின. பௌமாಶ್ಚைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம். பௌமாக பூமியில் நடக்கும், மிருகாக மிருகங்கள், சர்வேச்ச எல்லாமுமே, பிரதக்ஷிணம் ஏவ பிரதக்ஷிணமாகவே, கச்சந்தி ஸ்ம சென்றன. பூமியில் நடக்கும் மிருகங்கள் எல்லாமுமே பிரதக்ஷிணமாகவே சென்றன. தான் திருஷ்ட்வா ராஜசார்தூலோ வசிஷ்டம் பரியப்ருச்சத. ராஜசார்தூலः ராஜோத்தமர் தான் அவைகளை திருஷ்ட்வா கவனித்து, வசிஷ்டம் வசிஷ்டரே பரியப்ருச்சத காரணம் யாதென்று வினாவினார். ராஜோத்தமர் அவைகளை கவனித்து வசிஷ்டரை காரணம் யாதென்று வினாவினார். அசௌம்ய பக்ஷினோ கோரா மிருகாश्चापि பிரதக்ஷிணாः கிமிதம் ஹ்ருதயோத்கம்பே மனோ மம ச சீததி. பக்ஷிணः ச பறவைகளும், அசௌம்யாக கர்ணக்கட்டோரமாய் ஒலிக்கின்றன, மிருகாः அப்பி மிருகங்களும், கோராக அசுபமாய் பிரதக்ஷிணாக வலம் வருகின்றன. மம எனது, மனஹ ச மனமும், சீததி துக்கம் உறுகின்றது. ஹிருதயோத்கம்பி மார்பினை படப்படவென்று துடிக்க செய்கின்ற. இதம் இது, கிம் என்ன. பறவைகளும் கர்ண கட்டோரமாய் ஒலிக்கின்றன, மிருகங்களும் அசுபமாய் வலம் வருகின்றன. எனது மனமும் துக்கமுறுகின்றது, மார்பினை படப்படென்று துடிக்க செய்கின்ற. இது என்ன. ராஜ்ஞோ தசரதஸ்யைதத் ஸ்ருத்வா வாக்யம் மகான் ருஷிः உவாச மதுராம் வாணீம் ஸ்ரூயதாமஸ்ய யத்ஃபலம். தசரதஸ்ய தசரத ராஜ்ஞः மன்னரின் ஏத்தத் இந்த வாக்கியத்தை ஸ்ருத்வா கேட்டு, மகான் மகானான, ருஷிகி முனிவர், மதுராம் மதுரமான, வாணி மொழியை, உவாச்ச மொழிந்தார். அஸ்ய இதற்கு, ஃபலம் பலம், யத் எதுவோ அது, ஸ்ரூயதாம் கேட்கப்படட்டும். தசரத மன்னரின் இந்த வாக்கியத்தை கேட்டு மகானான முனிவர் மதுரமான மொழியை மொழிந்தார். இதற்கு பலம் எதுவோ அது கேட்கப்படட்டும். உபஸ்திதம் பயம் கோரம் திவ்யம் பக்ஷி முகாச்சுதம் மிருகா பிரசமயந்த்யேதே சந்தாபஸ்த்யஜ்ய தாமயம். பக்ஷி முகாத் பக்ஷிகள் வழியாக, சுத்தம் சூச்சிப்பிக்கப்பட்ட, திவ்யம் தெய்வீகமானதும், உபஸ்திதம் சமீபத்தில் ஏற்பட போகிறதும், கோரம் கோரமுமாகிய பயம் ஆபத்தை, ஏத்தே இந்த, மிருகாஹா மிருகங்கள், பிரசமயந்தி நன்றாய் ஒழிந்ததை சூச்சிப்பிக்கின்றன. அயம் இந்த, சந்தாபக மனக்கவலை, தியஜ்ய தாம் ஒழியட்டும். பக்ஷிகள் வழியாக சூச்சிப்பிக்கப்பட்ட தெய்வீகமானதும் சமீபத்தில் ஏற்பட போகிறதும் கௌரவம் ஆகிய ஆபத்தை இந்த மிருகங்கள் நன்றாய் ஒழிந்ததை சூச்சிப்பிக்கின்றன. இந்த மனக்கவலை ஒழியட்டும். தேஷாம் சம்பததாம் தத்ர வாயோ பிராதுர்பபூவஹ கம்பயன் மேதினீம் சர்வாம் சப்பர்வதவனாமஹான். தத்ர அங்கு, தேஷாம் அவர்கள், சம்பதத்தாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே, சப்பர்வதவனாம் பர்வதங்கள் வனங்கள் உள்ளிட்ட, மேதினீம் பூமி, சர்வாம் எல்லாவற்றையும், கம்பயன் நடுங்க செய்து கொண்டு, மகான் பெரிய, வாயுஹு மாருதம், பிராதுர்பபூவ உண்டாயிற்று, ஹாக்கான். அங்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பர்வதங்கள் வனங்கள் உள்ளிட்ட பூமி எல்லாவற்றையும் நடுங்க செய்து கொண்டு பெரிய மாருத்தம்
உண்டாயிற்று. கான் தமசா சம்ருத்த சூரியः சர்வாண பிரபபூர்திஷः பஸ்மனா சாவ்ருத்தம் சர்வம் சம்மூடமிவ தத்பலம். சூரியன் தமசா இருளால், சம்ருத்தக மூடுண்டான், திசக திசைகள், சர்வாக எல்லாம், பிரபபுன விளங்காமல் போயின, தத்பலம் அவர் சேனை, சர்வம் எல்லாமும், சம்மூடமிவ திடுக்கிட்டதாயும், பஸ்மனா புழுதியால், ஆவருத்தம் ச படிந்ததுமாயிற்று. சூரியன் இருளால் மூடுண்டான், திசைகள் எல்லாம் விளங்காமல் போயின, அவர் சேனை எல்லாமும் திடுக்கிட்டதாயும் புழுதியால் படிந்ததாயும் ஆயிற்று. வசிஷ்டச்சருஷயச்சான்யே ராஜா ச சசுத்தஸ்ததா சசைஞ இவ தத்ராசன் சர்வமன்யத் விசேதனம். வசிஷ்டः ச வசிஷ்டரும், அந்யே இதர ரிஷயः ச ரிஷிகளும், சசுதः குமாரர்களுடன் கூடின, ராஜா ச மன்னரும், ததா அப்பொழுதே, தத்ர அங்கு, சசைஞாः இவ கலவரம் அடையாதவர்களாகவே, ஆசன் இருந்தார்கள், அந்யத் மற்றது, சர்வம் எல்லாம், விச்சேத்தனம் கலக்கமடைந்தன. வசிஷ்டரும் இதர ரிஷிகளும் குமாரர்களுடன் கூடின மன்னரும் அப்பொழுது அங்கு கலவரம் அடையாதவர்களாகவே இருந்தார்கள், மற்றது எல்லாம் கலக்கமடைந்தன. தஸ்மின் தமசி கோரேதோ பஸ்மச்சன்னேவ சாச்சமூஹ ததர்ஷ பீம சங்காஷம் ஜட்டாமண்டலதாரிணம் பார்கவம் ஜாமதக்ஞம் தம் ராஜவம்ச விமர்தனம் கைலாசமிவ துர்தர்ஷம் காலாக்னிமிவ துஸ்ஸஹம் ஜ்வலந்தமிவ தேஜோபேர் துர்நிரீக்ஷம் ப்ருத்தக்ஜனைः ஸ்கந்தேச்சாசஜ்ய பரஷம் தனுர்வித்யுத்கணோபமம் பிரக்ருஹ்ய சரமுக்யம் ச திரிபுரக்னம் யதா சிவம். தஸ்மின் அந்த கோரே பயங்கரமான தமசி சங்கடத்தில் பஸ்மச்சன்னாயிவ புழுதியால் மூடிண்டிருந்த சா அந்த சமூஹோ சேனை பீமசங்காஷம் பயங்கரமான தோற்றமுடையவரும் ஜட்டாமண்டலதாரிணம் தலையில் சடையின் சமூகம் விளங்குகிறவரும் ராஜவம்ச விமர்தனம் க்ஷத்ரிய வம்சங்களை இடைவிடாது ஒழித்தவரும் கைலாசம் இவ கைலாச பர்வதம் போல துர்தர்ஷம் எதிர்க்கக்கூடாதவரும் காலாக்னிம் இவ பிரளய காலத்து தீயை போல் துஸ்ஸகம் அணுகக்கூடாதவரும் தேஜோபிகி காந்திகளால் ஜுவலந்தம் கொழுந்து விட்டெறிபவர் இவ போலிருப்பவரும் பிருத்தக்ஜனைஹி சாதாரண ஜனங்களால் துர்நிரீக்ஷம் கண் கூசாமல் பார்க்க முடியாதவரும் ஸ்கந்தே தோளில் பரஷும் கோடாலியையும் வித்யுத் கணோப்பமம் மின்னல் கொடிகளின் கூட்டம் போன்ற தனுஹூச்ச தனுசையும் ஆசஜ்ய வகித்து கொண்டு ஷரமுக்கியம் ச சிறந்த பாணத்தையும் பிரக்ருஹ்ய கையில் பிடித்து கொண்டு திரிபுரக்னம் முப்புறங்களை தீயிட வந்த சிவம் யதா சிவபெருமானை போலிருக்கிற தம் அந்த பார்கவம் பிருகு வம்சத்தவரான ஜாமதக்ஞம் ஜமதக்னியின் புதல்வரை பரசுராமரை ததர்ஷ கண்டது. அந்த பயங்கரமான சங்கடத்தில் புழுதியால் மூடுண்டிருந்த அந்த சேனை பயங்கரமான தோற்றமுடையவரும் தலையில் சடையின் சமூகம் விளங்குகிறவரும் க்ஷத்ரிய வம்சங்களை இடைவிடாது ஒழித்தவரும் கைலாச பர்வதம் போல எதிர்க்கக்கூடாதவரும் பிரளய காலத்து தீயை போல் அணுகக்கூடாதவரும் காந்திகளால் கொழுந்து விட்டெறிபவர் போலிருப்பவரும் சாதாரண ஜனங்களால் கண் கூசாமல் பார்க்க முடியாதவரும் தோளில் கோடாலியையும் மின்னல் கொடிகளின் கூட்டம் போன்ற
தனுசையும் வகித்து கொண்டு சிறந்த பாணத்தையும் கையில் பிடித்து கொண்டு முப்புறங்களை தீயிட வந்த சிவபெருமானைப் போலிருக்கிற அந்த பிருகு வம்சத்தவரான ஜமதக்னியின் புதல்வரை பரசுராமரை கண்டது. தம் திருஷ்ட்வா பீமசம்காஷம் ஜ்வலந்தமிவ பாவகம் வசிஷ்ட பிரமுகா சர்வே ஜபஹோம பராயணாः சங்கதா முனயः சர்வே சஞ்சஜல்புரதோமிதः கச்சித் பித்ருபதாமர்ஷி க்ஷத்ரம் நோத்சாதயிஷ்யதி. பீமசங்காஷம் பயங்கரமான தோற்றமுடையவரும் பாவகம் அக்னியை இவ போல் ஜுவலந்தம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறவருமான தம் திருஷ்டுவா அவரை பார்த்து ஜப ஹோம பராயணாக ஜபம் ஹோமம் இவைகளுக்கு இருப்பிடமாகிய வசிஷ்ட பிரமுகாக வசிஷ்டர் முதலிய சர்வே எல்லோரும் சங்கதாக கூட வந்திருந்த முனையக முனிவர்கள் சர்வே எல்லோருமே அர்த்தோ சந்தேகத்தால் மிதக தங்களுக்குள்ளேயே சஞ்சஜல்புகு ஆலோசிக்கலானார்கள். பித்ருவதா மருஷி தகப்பனாரை கொன்றதற்காக வைரம் வைத்திருக்கிறவர் பரசுராமர் க்ஷத்ரம் க்ஷத்ரிய வம்சத்தை உத்சாதயிஷ்யதி நாசம் செய்ய போகிறாரா? ந கச்சித் இல்லையா என்ன? பயங்கரமான தோற்றமுடையவரும் அக்னியைப் போல் ஜுவலித்துக் கொண்டிருக்கிறவருமான அவரை பார்த்து ஜப்பம் ஹோமம் இவைகளுக்கு இருப்பிடமாகிய வசிஷ்டர் முதலிய எல்லோரும் கூட வந்திருந்த முனிவர்கள் எல்லோருமே சந்தேகத்தால் தங்களுக்குள்ளேயே ஆலோசிக்கலானார்கள். தகப்பனாரை கொன்றதற்காக வைரம் வைத்திருக்கிறவர் பரசுராமர் க்ஷத்ரிய வம்சத்தை நாசம் செய்ய போகிறாரா இல்லையா என்ன? பூர்வம் க்ஷத்ரவதம் கிருத்வா கதமன்யோர்கதஜ்வரः க்ஷத்ரஸ்யோத்சாதனம் பூயோ நஸ்கல்வஸ்ய சிகீர்ஷிதம். பூர்வம் முன்னமே க்ஷத்ரவதம் க்ஷத்ரியர்களின் வதையை கிருத்வா செய்து கதமன்யுகு கோபத்தை ஒழித்தவர் கதஜ்வரக வைரத்தை ஒழித்தவர் பூயக மறுபடி அஸ்ய இவருக்கு க்ஷத்ரஸ்ய க்ஷத்ரிய வம்சத்தினுடைய உத்சாதனம் நாசமானது சிகீர்ஷித்தம் விரும்பப்பட்டதாக நக்கலோ ஆகவே மாட்டாது. முன்னமே க்ஷத்ரியர்களின் வதையை செய்து கோபத்தை ஒழித்தவர் வைரத்தை ஒழித்தவர் மறுபடி இவருக்கு க்ஷத்ரிய வம்சத்தினுடைய நாசமானது விரும்பப்பட்டதாக ஆகவே மாட்டாது. ஏவமுக்த்வார்க்யமாதாயே பர்கவம் பீம தர்சனம் ரிஷயோ ராம ராமேத்தி மதுரம் வாக்கியமப்ருவன். ஏவம் இவ்வண்ணம் உக்த்வா சொல்லிவிட்டு ரிஷயக முனிவர்கள் அர்க்யத்தை ஆதாய கையில் ஏந்திக் கொண்டு பீம தர்சனம் பார்க்க பயங்கரமாயிருக்கிற பார்கவம் பிருகுவம்சத்தவரை பரசுராமரை மதுரம் மதுரமான வாக்கியம் வாக்காகிற ராம 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 இதி என்றே அப்ருவன் அழைத்தார்கள். இவ்வண்ணம் சொல்லிவிட்டு முனிவர்கள் அர்க்யத்தை கையிலேந்திக் கொண்டு பார்க்க பயங்கரமாயிருக்கிற பிருகு வம்சத்தவரை பரசுராமரை பார்த்து மதுரமான வாக்காகிற ராம ராமா என்று அழைத்தார்கள். பிரதிக்ருஹ்யத்து தாம் பூஜாம் ரிஷி தத்தாம் பிரதாபவான் ராமம் தாசரதிம் ராமோ ஜமதக்ஞோப்யபாஷத். ரிஷி தத்தாம் ரிஷிகளால் அளிக்கப்பட்ட தாம் அந்த பூஜா மரியாதையை பிரதிக்ருஹ்ய பெற்றுக்கொண்டு பிரதாபவான் பிரதாபசாலியாகிய ஜமதக்ஞக ஜமதக்னியின் புதல்வரான ராமக பரசுராமர் தசரதிம் தசரத குமாரராகிய ராமம் தோ ஸ்ரீராமரை மட்டும் பார்த்து அபியபாஷத்தை ஒரு மொழி மொழிந்தார். ரிஷிகளால் அளிக்கப்பட்ட அந்த மரியாதையை பெற்றுக்கொண்டு பிரதாபசாலியாகிய ஜமதக்னியின் புதல்வரான பரசுராமர் தசரத குமாரராகிய ஸ்ரீராமரை மட்டும் பார்த்து ஒரு மொழி மொழிந்தார். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே
आदिकाव्ये बालकाण्डे चतुस्सप्ततितमः सर्गः।